ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம், ரேங்கும் சேர்ந்து நம்ம பிம்க்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாத இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ரேக் என்ன பண்ணுறான்னா, ரேங்காக ஒரு என்வலப் ஃபுல்லாகவே பணத்தை வச்சு அதை அவள் கையில் கொடுக்கறதுக்கு அவள் ஒன்றும் புரியாமல் இது என்னதுன்னு கேட்க, இது நிறைய பணம் இருக்குது அப்படிங்க. எதுக்காகன்னு கேட்க அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து அவளை சிரிக்கான். அவன் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறத பார்த்தோன்னே, இது எதுக்காக உங்ககிட்ட கொடுத்துருக்கன்னு தெரியுதா? நீ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேறு வீட்டுக்கு போயிடு, எங்கள் வீட்டில் இனிமேல் இருக்காத, வேறு வீட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கு ஒரு நல்ல வீடு உனக்கு கிடைக்கும், அந்த வீட்டில் ரெண்டில் போயிட்டு நீ இருந்துக்கலாம், இனிமேல் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் புரியாமல், ஏன் என்னை உன் வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்னு கேட்க, ஆமாம் அதான் உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, போ ஒரு நல்ல வீடாக பார்த்துக்கு, நீ இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்கிறது அவ்வளவா சரியாக இருக்காது, நீ வெளியே ரூம் எடுத்து தங்கிக்கோ, நம்ம ஏற்கனவே நம்ம பேசி வச்சுருக்கோம் பிம்க்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்ட்டு, அதே போல் நானும் சொல்ல மாட்டேன், நீயும் எதுவும் அவகிட்ட சொல்லக்கூடாது, ஒழுங்காக இந்த பணத்தை வச்சு வீடு தேடிட்டு அங்கே போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு செம்மையாக கோவம் வருது. அந்த பணத்தை அவன் மூஞ்சிலே விட்டு எறியலான்னு பார்க்குறா. ஆனால் அவளால் முடியல. ஏன்னா அவளுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா? அதை கையிலே வச்சுக்கிட்டு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நல்லாவே உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்டை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆன்ட்டி இருந்துக்கிட்டு நம்ம பிம்மோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே, ஆன்ட்டி எதுக்காக இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தீங்க, என்ன இது அப்படிங்கிறதுக்கு, நான் ஹோட்டல் மெனுவை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ எதுக்கு அவளை விரட்டுற அப்படின்ட்டு கேட்க, இல்லை பாட்டி எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் ரேக்கை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, ஸோ என்னால் இங்கேருந்து இதெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு இவன் சொல்கிறதுக்கு, அப்போ நம்ம பிம் தங்கச்சி இருந்துக்கிட்டு, எங்கள் ரேக் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, நானும் உங்கள் கூட வரேனே அப்படிங்க. அவனுக்கு ஒரு மாதிரி, இல்லை நான் உங்கள் கூட ரேக் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து உங்ககிட்ட நான் மெனுவை பற்றி பேசிடுவேன், நீங்களும் அப்படியே ரேக்க பார்க்கலாம் இல்லையா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்கு இவன் என்ன பண்றான்னா, அவன் கை நிறைய புக்ஸ், அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய டிராயிங்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பானா, அதை அவ கையில கொடுத்துட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு வேற வழி இல்லாம இதை தூக்கிக்கிட்டு, இவன்லாம் ஒரு ஆம்பளையா, பொண்ணு கையில போயிட்டு இவ்வளவு வெயிட்டை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு திட்டிக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடி போய்கிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே ரேக் ஆஃபீஸ்க்கும் வராங்க. அங்கே ரேக் ஆஃபீஸில் அந்த அவங்க அப்பாவுடைய செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவகிட்ட கேட்குறாங்க ரேக் எங்கன்னு கேட்கறதுக்கு. அந்த லேடி இருந்துட்டு, ரேக் இன்னும் ஆஃபீஸ்க்கே வரல, அவர் இன்னும் இங்கே தாய்லாந்துக்கே வரல, அதுக்கப்புறம் தானே ஆஃபீஸ்க்கு, 2 நாளாவே அவர் ஆஃபீஸ்க்கு வர்றதே இல்லைன்னு சொல்ல, ரேங்க் ஹஸ்பண்டுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. அவன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்திருப்பான் போல இருக்குது இந்த டைமில் சந்திக்கிறதுக்காக. அவன் இல்லைன்னது செம்மையாக டென்ஷனில் கேட்க ஆரம்பிக்க, சாரி சார், இப்போ ரேக்கும் இல்லை அவங்க அப்பாவும் வெளியூருக்கு போயிருக்காரு, ஸோ நீங்கள் இப்போதைக்கு இந்த விஷயத்த அப்படியே போஸ்ட்மான் பண்ணி வைங்க, அவர் ரேக் வந்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அவரே உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாருன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ பின் தங்கச்சியும் ரேங்க் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து, இந்த புக்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் போயிட்டு ரேக் ரூமில் கொண்டு போயிட்டு டேபிளில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு டேபிள்லையும் வைக்கிறா. அப்போ அங்கே ஒரு என்வலப் இருக்குது. அந்த என்வலப்பை பார்த்த உடனே அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அது ரேங்க் கொடுத்தது போல இருக்குது, அவர் ரெஸ்யூம்லாம் வச்சு கொடுத்துருப்பா போல இருக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு செம்மையா ஷாக் ஆயிட்டு வெளியே வந்துக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறா, இங்கே ரேங்க் வந்தாலா வேலை தேடின்னு கேட்கறதுக்கு. அந்த பொண்ணு, ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே தான் வந்து படுத்து கிடக்குறா, வேலை வேணும் வேலை வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் ரெக்கும் அவங்க அப்பாவும் இல்லை வேலைலாம் தர முடியாது நீ வெளியே போயிடுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு தான் கேட்காம இங்கேயே வந்து இந்த சோஃபாவில் தான் படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா. ஆனால் இப்போ என்னவோ 2 நாளாக ஆளை காணும், எங்கே போனானே தெரியல அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்லவும், இந்த பொண்ணுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. அவளுக்கு அழுகையே வர மாதிரி ஆகிடுது, முகம்லாம் ஒரு மாதிரி மாறவும் அந்த பொண்ணு கேட்குறா, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சிட்றா. அதனால் அந்த லேடியும் சரி நான் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த பொண்ணுக்கா டென்ஷனில் மூச்சே வாங்க முடியல, அப்படி நெஞ்செல்லாம் அடைச்சிக்கிச்சு போல இருக்குது, அவளால் மூச்சே வாங்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அப்போ ரேங்க் ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு காற்றெல்லாம் வீசி விட்டு, ஒன்றும் இல்லை நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் பக்கத்தில் இருக்கேன் பாரு, டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் டென்ஷன் ஆகாது அப்படின்ட்டு அவளுக்கு காற்றெல்லாம் வீசி விட்டுட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை எதுக்கும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே காற்றெல்லாம் வீசி விட்டுட்டு, உனக்கு வேற எதுவும் பண்ணணுமான்னு கேட்க, அந்த பொண்ணு நல்ல கோவம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடும் போல இருக்கு, செம்ம கோவத்தோட சாப்பிட்டுட்டு இருக்க.
அப்போ ரேங்க் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு ரேங்க் ஆஃபீஸ்க்கு இந்த ரேங்க் டெய்லி வரான்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அப்போ ரேக் பிம் கிட்ட சொல்லியிருக்கணுமே. அப்போ இப்போ வரைக்கும் அவளுக்கு தெரியாது போல இருக்கே. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறான். அதுக்கு பிம் தங்கச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது எப்படி பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்கு இங்கே பாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒளிவும் மறைவும் இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சீக்ரெட்டை மறைச்சு வைக்கிறாங்கன்னா அது நாளைக்கு பெரிய பிரச்சனையாவே உருவாகும் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் ரேங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே, உங்களுக்கு ரேங்கை பற்றி நல்லாவே தெரியுமில்ல. ஒரு பையன் பாத்ரூமில் வந்துட்டு ரேங்க் கிட்ட தப்பாக நடந்துக்க ஆரம்பிச்சான்னா அந்த பொண்ணு சும்மா விடுவாளா, இல்லை பயந்துக்கிட்டு அழுதிட்டு ஓடுவாளா, இல்லை அந்த பையனை அடித்து போடுவாளான்னு கேட்குறதுக்கு அதுக்கு ரேங்க் ஹஸ்பண்ட் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேங்க் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆள் அப்படி நடந்துக்கிட்டான்னா சத்தியமாக சொல்கிறேன் அவள் சும்மாவே விட மாட்டா. அவங்கள அதே இடத்துல வச்சு நல்லா சம்மத்தியாக வெளுத்து வாங்கிடுவா. அவள் இந்த மாதிரிலாம் சீப்பாக அழுதுகிட்டுலாம் வெளியே ஓடியாந்து பயந்து போயெல்லாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணும் எனக்கு ரேங்கை பற்றி வீட்டில் சொல்லணும், எங்கள் அக்காட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்க அவனும் ஒத்துக்கிறான். அப்படியே நம்ம பிம்மை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க காலையிலேயே ஜாப்க்கும் வந்துடுறாங்க. ஆனால் அவங்களால ஜாபில் கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்காங்க. அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்குமே 2 பேருமே வீட்டுக்கும் வரல இல்லையா, அதனால இன்னமும் டென்ஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால மீனாவும் கூப்பிட்டு வந்து என்னாச்சு, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு வரலையான்னு கேட்க, இன்னும் அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்றா. அப்போ அதனால தான் இவ்வளோ தூரம் டென்ஷனில் இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம மீனாவுடைய அசிஸ்டன்ட் 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. பிம் உன்னை தேடிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஹாலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல நம்ம பிம்மும் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பெரிய பாக்ஸ் மட்டும் இருக்கு. அந்த பாக்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிம்மும் மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் நம்ம பிம்காக அழகான ரோஸ் இருக்குமா. அந்த ரோஸ் பொக்கையை கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பின்னாடியே ரேக்கும் இதை பார்க்குறான். பின்னாடியே வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்க அந்த பொண்ணுக்கு சுத்தமாவே சந்தோஷமே இல்லை, சிரிப்பே இல்லாம அப்படியே திரும்பி பார்க்கறா. ரேக்கு பிம்க்கு எந்த விஷயமும் தெரிய வரக்கூடாது, அவளுக்கு சின்ன விஷயத்துல கூட நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை ஹக் பண்றதும் அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதும், அதுலேயும் பிம்முன்னு அந்த ரோஸில் எழுதி அதுக்கு கீழே டைமண்ட்ல ஹார்ட் செஞ்சு வச்சிருந்துருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனால் பிம்க்கு அந்த ஃப்ளவரை பார்த்து எந்த ஒரு சந்தோஷமே இல்லை, அப்படியே உம்முன்னு நின்றுட்டு இருக்க. ரக் பார்த்துட்டு என்ன நான் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ என்ன முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிற, என்னாச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் சிரின்ட்டு கொஞ்சவும் அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம பிம்மோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அங்க வந்துடுறாங்க. ரக் நம்ம பிம்மு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம பிம்மோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேத்துக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ரக்கை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப மீனா பின்னாடி இருந்து வந்துட்டு தொண்டையை கணிச்சு காட்ட இவங்க 2 பேரும் செம்மையா பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு தானே பாஸ், அதனால பயந்துட்டு அவ பக்கத்துல வந்து நின்னுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு பாவம் பிம் 2 நாளாவே அவ மூடே சரியில்லை, சரியா சாப்பிடல, சரியா பேசல, எந்த நேரம் பார்த்தாலும் ஓ நினைப்பிலேயே உட்காந்துருந்தா. அவளை நாங்க சமாதானப்படுத்துறதுக்குள்ள எங்களுக்கு பெரும்பாடா போயிடுச்சு, வெளியே கூட்டிட்டு போயிட்டு அவளை கொஞ்சம் ஹாப்பியா பாத்துக்குன்னு சொல்லவும், நாங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் 2 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. ஆனா கார்ல போகக்குள்ள நம்ம பின் தங்கச்சி வான் கால் பண்ணி பேசுறா. வான் கால் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அந்த பொண்ணு என்னன்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ரேக் வேற பிம் கூட விளையாண்டுட்டே இருக்கவும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வான் பேசிக்கிட்டு இருக்கா, இந்த டைம்ல விளையாண்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கவும், என்ன ரேக் வந்துட்டாரா, உங்ககிட்ட தான் ரேக் இருக்காரான்னு அந்த பொண்ணு கேட்கறதுக்கு, ஆமா என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்க, அப்ப ரேங்க் ஹஸ்பண்ட் ஓடி வந்துட்டு அவகிட்ட சொல்லாத, இப்போதைக்கு எதுவும் சொல்லாதன்னு செய்கை காட்டவும் அந்த பொண்ணும் இல்ல நார்மலான விஷயம் தான், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு எதுக்காக அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு, அது 2 நாளைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்பதான் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. இந்த சமயத்துல போயிட்டு நீ அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணிடாத, அதுக்கப்புறம் பெரிய பூகம்பமா வெடிச்சிரும். ஸோ இப்போதைக்கு அதை விட்டுரு, நம்ம டைம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு மனசே வரல. உடனே பிம் ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டு அவ ஏற்கனவே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாளா, அந்த ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிடுன்னு கொடுக்க அந்த பொண்ணு வாயில எடுத்து வச்சுக்கிறா. சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே எதுக்காக என்கிட்ட இதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு கேட்கறதுக்கு, நீ சாப்பிட்றதுக்காக தான் கொண்டு வந்து கொடுத்தேன்,
சாப்பிடுங்கவும் அந்த பொண்ணு கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள ஆல்ரெடி லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கல. பிம் வீட்டுல ரேங்க் வந்துட்டா இல்லையா, அவ அங்க ஹால்ல உட்காந்துட்டு ஒரு குட்டி கார் பொம்மையை வச்சுக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஆனும் வேலை செய்யறதுக்காக இதுக்கும் போய்கிட்டு இருப்பாளா. அப்ப ஆன் கிட்ட என்ன ரேக் என்ன காணும், பிம்மையும் காணும், என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு அவங்க இப்பதான் ரேக் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. டைரக்டா பிம்மை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் மூவிஸ் ரெஸ்டாரண்ட் நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்கள நீ தேடுறங்க? அவ கோவப்பட்டு செம்மையா திட்டி விட்டுறா. அதுக்கு அந்த பொண்ணு சும்மா விடாம நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவ ரூம்குள்ளே போனவ அவளுடைய ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ நோட்டிஃபிகேஷனாக வருமா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க நம்ம ரேக்கும் பிம்மும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் அவள் பார்க்குறா. அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அது எப்படி நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ எப்படி இருக்கலாம், இவன் எப்படி இவ்வளோ தூரம் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவம் ஆயிட்டு அங்கே உள்ள பெட்ஷீட்லாம் களைச்சி போட்டுக்கிட்டு இருக்கா. அதுலேயும் ஆன்ட்டு கத்திக்கிட்டு இருப்பாளா. ஆன் வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவ இவ கத்துறதை பார்த்துட்டு அவளுக்கு செம்மையாக பயமாயிடுது. அவளும் கத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது ரேங்க் தான் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. சே, இவளால நாமளும் சேர்ந்து பைத்தியம் ஆயிடும் போல இருக்குது. இப்படி பயமுடுத்துடுறா பேய் ராட்சசி அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே வரா. இங்கே ஹோட்டலில் நம்ம பிம்மும் ரேக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேக் குழந்தைய பற்றியே பேசுவான். எப்போ குழந்தை நமக்கு பிறக்கும், நம்ம சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறதுக்கு பிம் லாஸ்ட் நைட்டு ரேங்க்கும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு, ஏன் எங்கே போயிருந்தாலாம் தெரியல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டிக்கு போயிருந்தான்னு சொல்லியிருந்தா அப்படிங்கிறதுக்கு, ஓ அப்படியா, முதல்ல அவளை அந்த ரூம்ல இருந்து காலி பண்ணணும். அவள் காலி பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களோட ரூமாக மாற்றிக்கணும் அந்த இடத்த அப்படின்ட்டு அதிகமாகவே குழந்தைங்க பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பானா. அதனால் பிம் ரேக், ஒருவேளை என்னால் லைஃப் லாங் வரைக்கும் குழந்தை பெற்றுக்க முடியாத போயிடுச்சுன்னா அப்போ நீ வேற ஏதாவது ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிக்கவில்ல அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு, நீ என்ன பேசுகிற, அந்த மாதிரிலாம் நான் எப்படி யோசிப்பேன், நமக்கு குழந்தை தேவை தான், குழந்தை பிறக்குதோ இல்லையோ, ஆனால் நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். எனக்கு குழந்தை பிறந்தாலும் அது உன் குழந்தையா மட்டும்தான் இருக்கணும், நீ தான் அதுக்கு அம்மாவா இருக்கணும் அப்படின்ட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல இந்த ரேங்க் என்ன பண்றான்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவ அவளுடைய ரூமை டெக்கரேட் பண்ணி கையில ஒரு பிளாக் கலர் கார் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா குட்டியா, அந்த காரை பெட் மேல வச்சு அதுல ஒரு ரோஸ் வச்சு அதுக்கு மேல ஒரு வைன் பாட்டில வச்சு அதை போட்டோ கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறா. இதை நம்ம வேன் பாத்துடுறா. வேன் பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன கார்ல எதுக்கு இப்படி பூ வச்சு வைன் பாட்டிலெல்லாம் வச்சு போட்டோ எடுத்து அதுவும் போஸ்ட் பண்ணியிருக்கா, அதுவும் மிஸ்யூன்னு சொல்லி என்ன விஷயமா இருக்கும்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தவ டைரக்டா பிம்க்கு கால் பண்ணிடுறா. அந்த டைம்ல அந்த பொண்ணு வாஷ்ரூம்ல இருக்குமா. கால் பண்ண உடனே அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணி பேசுறா. என்ன விஷயம், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்காங்க, நான் உனக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன், அதை முதல்ல பாரு, அதுக்கப்புறம் பேசலான்னு சொல்லவும் அவளும் போட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் இந்த ரேங்க் ஒரு போஸ்ட் போட்டிருந்தா இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இருக்கு. அதை பார்த்த உடனே அதில் மிஸ்யூன்னு எழுதியிருக்குமா. அதையும் பார்த்துட்டு, என்னது மிஸ்யூவா, யார் இவன் மிஸ் பண்ணுறா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அந்த சமயத்தில் அவள் தங்கச்சியும் கால் பண்ணி கேட்குறா, நீ பார்த்தியா அந்த ஃபோட்டோவை, உனக்கு எதுவும் புரிஞ்சிச்சான்னு கேட்கறதுக்கு, எனக்கு எதுவுமே புரியலையேங்க, அவள் மிஸ்யூன்னு போட்டிருக்காளே, யாரை மிஸ் பண்ணுறாளான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு தெரியாது, அவள் பர்சனல் லைஃப்பில் நான் இன்டர்ஃபயர் ஆகிறதே இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. ஆக்சுவலி நீயும் ரெக்கும் ஹோட்டலில் சாப்பிடக்குள்ள ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு விட்டீங்க இல்லையா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவள் இந்த ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்கா. அது இல்லாத மிஸ்யூன்னு போஸ்ட் பண்ணியிருக்கா பாரு, அது எனக்கு தெரிஞ்சு ரெக்கா தான் இருக்கும், ரெக்கா தான் அவள் மிஸ் பண்ணுறாளா இருக்கும்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்கிற, ரெக்கா எதுக்கு அவள் மிஸ் பண்ணணும், ரெக்கா ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு தான் நான் இருக்கிறேனே, எதுக்காக அவள் மிஸ் பண்ணணும், நீ சொல்கிறது எனக்கு சுத்தமாகவே புரியலன்ட்டு அந்த பொண்ணு பதட்டமாகி பேச ஆரம்பிக்க, நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லையா, நீ ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளும் போஸ்ட் பண்ணியிருக்கா, இது வேணும்னே தான் பண்ணுறா, இது உனக்கு சுத்தமாக புரியலையான்னு கேட்குறதுக்கு, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, தேவையில்லாத பேசாதங்கிறதுக்கு, இல்லை நான் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ரெக் சொன்னானா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவ கொஞ்ச நாளாவே ரெக் ஆஃபீஸ்ல தான் இருக்கா, ரெக் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எனக்கு இங்கே தான் ஜாப் வேணும்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா, அங்கேயே அவன் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, இது உனக்கு தெரியுமா இல்லையா,
இல்ல ரேக் என்னைக்காவது இதை பத்தி சொல்லியிருக்கானா? அவன் நல்லவனா இருந்திருந்தா அந்த பொண்ணை அப்பயே வெளியே துரத்தி இருக்க வேண்டியதானே. ஆனா அவன் துரத்து விடாத இவ்வளோ நாள் வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. எனக்கு என்னமோ இதுல பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதுக்கு பிம் செம்மையா பதட்டமாயிடுறாங்க. உடனே வேன் போதும் நிப்பாட்டு, இதுக்கு மேல நீ பேசுறதை என்னால கேட்க முடியல. இதை நீ இப்ப என்கிட்ட சொல்லிட்டல, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், என்ன பண்றதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன், போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அந்த ரேங்க் போஸ்ட் போட்டிருந்தா இல்லையா அந்த போட்டோவை பார்த்துட்டு செம்மையா பதட்டமாகறா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலி நம்ம பிம்க்கு முழுசா உண்மை தெரியலன்னாலும் இந்த ரேங்க் எப்படியா மட்டும் ஆளுங்கிறது ஓரளவுக்காவது தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இதோடையே இந்த ரேங்கை வீட்டை விட்டு வெளியே துரத்துவான்னு நினைக்கிறோம். பட் அந்த பொண்ணு என்னதான் பண்ண போறான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.